கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 25 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி இன்னும் காணும்ட்டு நேராக அவங்களோட பொண்ணுங்க கிட்ட இங்கே பாருங்க போயிட்டு ரேவதியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுங்களும் நேராக ரேவதியை கூப்பிட்றதுக்கு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ரேவதி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க. அப்போ சுவாதி நேராக ரேவதி கிட்ட, அக்கா அங்கே அம்மா ரொம்ப நேரமாக உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீ இங்கே என்ன பண்ணுற? அங்கே வந்துட்டு சிவனாண்டி எப்படி அம்மாவை ரொம்ப கேவலமாக பேசுகிறான்னு தெரியுமா? அவனுக்கு முன்னாடி அம்மா அவமானப்பட்டு நிற்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு சுவாதி, உனக்கே தெரியும் எனக்கும் இன்னொருத்தருக்கும் தான் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு இருந்தது. ஆனால் திடீர்னு வேற ஒருத்தவங்களை காமிச்சு அவங்கள நிச்சயம் பண்ணிக்க சொன்னா என்னால் எப்படி முடியும் அப்படின்னு. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, அங்கே சிவனாண்டி அவமானப்படுத்துறத பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா அப்படின்னு. அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்திகிட்ட, டிரைவர் போயிட்டு ரேவதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியை பார்க்க போகிறாங்க. அங்கே வந்துட்டு சுவாதியும் ரோகிணியும் வந்துட்டு ரேவதிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி நேராக போய் நிற்கிறாரு. அப்போ சுவாதி நேராக டிரைவர் கிட்ட, இங்கே பாருங்க டிரைவர், நீங்களாவது அக்காவுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்துட்டு, இங்கே பாரு ரேவதி, கண்டிப்பாக நான் சொல்ல போகிற விஷயம் உன்னை ரொம்ப கோவப்படுத்தும் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு டிரைவர், உனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அம்மா இப்படி திடீர்னு ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லையா? அம்மா கொஞ்சம் கூட என் வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எந்த அளவுக்கு மகேஷை காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ உண்மையாகவே அவனை தான் காதலிக்கிற, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே பாரு, உங்கள் அம்மாவோட கௌரவம் ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீ இப்போதைக்கு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, ஆமாம், அம்மாவோட கௌரவத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் சிவனாண்டிக்காகவும் நான் உன்னை மேடைக்கு வந்துட்டு கையில் மோதிரத்தை போட்டு விடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு நாடகம் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் டிரைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாடகம் தான். மகேஷை கண்டுபிடிச்சதோட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாத, அதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. அப்போ கார்த்தியும் ரேவதியும் ஒன்றா வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக டிரைவரை பார்த்து, டிரைவர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரேவதி நேராக அவங்க அம்மா கிட்ட, அம்மா உங்களோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரியும், என் கௌரவத்துக்காக என் பொண்ணு கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துப்பான்னு தெரியும். டிரைவர் நீ போயிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வாப்பா அப்படின்னு. அப்போ மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க. மயில் வாகனம் வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு கார்த்திக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு ராஜா நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு, இங்கே பாருப்பா, என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீடு டிரைவர், ஆனால் நீ எங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் என்னெல்லாம் யோசிக்கிற, என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேடைக்கு போறாரு. அங்கே நம்ம ரேவதி நிற்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இந்த டிரைவரை இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா இவனே இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்துட்டானே அப்படின்னு சந்திரா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. கார்த்தி நேராக மேடைக்கு போய் நின்றுட்டு நேராக ரேவதியோட கையில் ரிங்கு போட்டு விடுறாங்க. ரேவதி கார்த்தியோட கைக்கு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேராக அந்த சிவனாண்டியை பார்த்துட்டு, சிவனாண்டி நான் நினச்ச மாதிரியே இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, உன் வீட்டில் வேலை பார்க்குற டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன எகத்தாளமாக பேசுகிற அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர் கிடையாது இவன், இனிமே இவன் என்னோட மாப்பிள்ளை. 2 தடவை உன்னை தோற்கடிச்சிருக்கான், 2 தடவை நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா, அப்போ என் உயிரை காப்பாற்றிருக்கான், உன்னை விட வீரன் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி செம்ம அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப சிவனாண்டி கிட்ட அந்த
சந்திரா கொடுத்த ஃபோன் இருக்கு. அதுல அந்த உமாவும் மகேஷும் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சிவனாண்டிக்கு செம ஷாக் ஆகுது. என்ன இதை இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கு அப்படின்ட்டு அந்த ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சந்திரா நினைக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம கையில போட்டுக்கணும்னா நம்ம கண்டிப்பா அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அவ அவமானப்படுவா அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்பதான் ரேவதி வந்துட்டு வாழா வெட்டியா வீட்டுல உட்காந்துருப்பான், அவ வாழ்க்கையே வந்துட்டு ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு சந்திரா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு டிரைவர், நம்ம 2 பேரும் போட்டுக்கிட்ட டீலிங் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஜஸ்ட் ஒரு நாடக நிச்சயதார்த்தம் மட்டும்தான் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நிக்க ரேவதியும் கார்த்தியும் வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி ராஜா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப 2 பேரும், நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், நீங்க பாரு இனிமே நீ டிரைவர் கிடையாது, இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப சந்திரா இங்கேருந்து வர சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, அப்படியே உன் அத்தையோட காலையும் விழுந்துக்கோ அப்படின்னு. அப்ப கார்த்தியும் சரி, அவங்க ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ இந்த மாதிரி அவசரப்பட்டு எடுத்த முடிவுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, இருந்தாலும் அந்த சிவனாண்டிக்கு முன்னாடி நீ அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்க. இதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல, இந்த வீட்டு டிரைவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி சந்திரா, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, இருந்தாலும் நீ எனக்கு இந்த விஷயத்துல ஆதரவா இருந்தது ரொம்ப நன்றி அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, அக்கா உனக்கு நான் எப்பயுமே ஆதரவா தான் இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியும் என் பேரனுக்கு பேத்திக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப அந்த முருகன் சொல்றாரு, பரமேஸ்வரி இப்பதான் வந்துட்டு நிச்சயம் நடந்திருக்கு, இனிமேதான் கல்யாணம் நடக்கும், இதுக்கப்புறம் நிறையவே வந்துட்டு ட்விஸ்ட் நடக்கிறதுக்கு இருக்கு, பாத்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, என்ன முருகா இப்படி திடீர்னு சொல்ற, 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, கல்யாணம் அப்படிங்கிறது டக்குன்னு நடக்காது, அதுல பல குளறுபடிகள் இருக்கு, நீ பொறுத்திருந்து பார்க்க தானே போற அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, என்ன முருகா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, என்ன சிறப்பான சம்பவங்கள் நடந்தாலுமே உன் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாரு. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, முருகன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதான் போயிட்டான் போல, சரி நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும், ஆனா என்ன பண்றது, என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு பாட்டி இங்கேருந்து 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப யாருக்கும் தெரியாம முக்காடு போட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ராஜாவை டக்குன்னு இடிச்சிடுறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு டக்குன்னு ராஜாவை திரும்பி பார்க்க ராஜா நேரா அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க. ஆனா பரமேஸ்வரி வந்துட்டு பேசாம அந்த இடத்துல இருந்து ஓடி போறாங்க. நம்ம ராஜா வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. ஆனா பரமேஸ்வரி ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி ரொம்ப கவலைப்படுறாங்க, என்னை மன்னிச்சிடுடா, நான் மட்டும் இப்போ உன் எதுக்கு வந்தேன்னா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துடும், அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிரும், அப்புறம் இங்க நடந்த குழப்பத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அவ முடிவு பண்ணிடுவா, அதனால நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து உன் கண்ணுக்கு படாம தப்பிச்சுதான் ஆகணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப ராஜா நினைக்கிறாரு, அம்மா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்காங்க, என் பேத்தியோட நிச்சயதார்த்தத்தை பாக்குறதுக்காக மறைஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னு ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா நேரா வேடிக்கை பணத்தோட சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, நான் இந்த முடிவு எடுத்ததுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, எனக்கும் டிரைவர் அப்பையிலேருந்து ரொம்ப பிடிக்கும், இந்த வீட்டுக்கு ஏத்தமான ஒரு ஆளுதான், வீரனும் கூட அப்படின்னு. இது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா, இது வரைக்கும் நான் அந்த விஷயத்தை பத்தி எதுவுமே நான் கேட்டது கிடையாது, ஆனா இப்ப எதுக்காக கேக்குறேன்னா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்ட, அப்ப உன்னை பத்தியும் உன் பேரை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் நான் கேட்கறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா என் பேரையும் ஊரையும் சொன்னா கண்டிப்பா அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க, இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அப்புறம் மாமாவை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போக முடியாதபடி ஆயிரும், அதனால இப்போதைக்கு நம்ம வேற பேரு தான் சொல்லணும் அப்படின்னு கார்த்தி நினைச்சுக்கிட்டே, என் பேரு சரவணன், என் சொந்த ஊர் வந்துட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா எங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடு, இது மாதிரி திடீர்னு நிச்சயதார்த்தம் நடந்தது உங்க அம்மாவுக்கு தெரியாது, அதனால நீ கூப்பிட்டீன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் கூப்பிடுறேன் மேடம்,
நான் கல்யாண தப்பையே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்ற? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்றது கிடையாதா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. எங்க அம்மா கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி நீ ஏதோ சொல்ற, இருந்தாலும் ஒரு டைம் உங்க அம்மா ஃபோன் நம்பர் வச்சிருந்தாங்கன்னா கூட நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்க கிட்ட ஃபோன் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு அவங்க ஃபோன் பேச மாட்டாங்க, நான் சாயந்தரம் போல நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப கார்த்தியையும் ரேவதியையும் வாசல்ல நிக்க வச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. நேரா சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், உன் பேரு சரவணன் தானே, இங்க பாரு, இனிமே நீ தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன். உனக்கு என்னோட விதிமுறைகள் எல்லாமே தெரியும்ல, இதை பத்தி எதுவுமே நான் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், நான் மாப்பிள்ளையே தேடி கண்டுபிடிச்சிருக்க வேண்டியல, உன்னையவே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நான் தான் தேவையில்லாம மாப்பிள்ளையை தேடி இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு நேரா அந்த மகேஷுக்கு கால் பண்றாங்க. ஆனா மகேஷோட போனை ரிங் ஆகுதே தவிர்த்து எடுக்கவே இல்லை. இதை வந்துட்டு அந்த சிவனாண்டி வச்சிருக்காரு போனை. அவரோட கையில சரியான ப்ரூஃப் இருக்கு, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துற மாதிரி. ஆனா அவர் அப்படி பண்ண மாட்டாரு. சந்திரா நேரா வந்துட்டு சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா சிவனாண்டியை பாக்குறாங்க. சிவனாண்டி நேரா சந்திராவை பார்த்து, சொல்லு சந்திரா, இந்த நேரத்துல வந்திருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அதான் அந்த நிச்சயதார்த்தம் அந்த டிரைவருக்கும் ரேவதிக்கும் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நம்மளால இந்த போட்டோவை வச்சு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த போட்டோ இந்த ஆதாரத்தை வச்சே நான் ஒரு பிளான் பண்ண போறேன். எப்படியும் ரேவதி வந்துட்டு கண்டிப்பா மகேஷை விட மாட்டா. ஏன்னா ரேவதியும் அந்த மகேஷும் ஏதோ காதலிச்சாங்க அப்படிங்கிற சின்ன விஷயம் எனக்கு தென்பட்டுச்சு. அந்த கார்த்தியும் ரேவதியும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நிச்சயதார்த்தத்தை ஒரு சும்மா நாடக நிச்சயதார்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அந்த ரேவதியை மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, எப்படிமா நடக்கும் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, எப்படியும் அந்த கார்த்தி ரேவதியையும் மகேஷையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். அப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிச்ச பிறகு நம்ம இந்த ஃபோட்டோவை காமிச்சு அந்த ரேவதியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடுவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டியும், சூப்பர் ஐடியா சந்திரா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நானும் அந்த ரேவதி கிட்ட கொஞ்சம் பேசணும், அவளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி அவளுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டியும் சூப்பரான ஐடியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சந்திரா சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவை மட்டும் யாருக்கும் காமிக்காமல் கொஞ்சம் இந்த ஃபோனை பத்திரமா வச்சுக்கிடுங்க, இது நமக்கு கிடைச்ச சூப்பரான ஆதாரம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சிவனாண்டியும் சரிம்மா அப்படிங்கிறாரு. உமா செம்ம ஷாக் ஆகுறாங்க. சே, நம்ம அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும், நம்ம வேணுங்கிற அளவு சொத்தை திருடிடலாம்னு நினச்சோம், இப்படி ஆகிருச்சு. சரி, கழுத்தில் போட்டிருக்க நகையாவது மிஞ்சட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உமா நேரா வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் வந்துட்டு தலையில் அடிபட்டு ஒரு இடத்துல கிடக்காரா. அவர் நேராக வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட உமாவை பார்த்துட்டு, ஐயோ உமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ உமா செம்ம டென்ஷன் ஆகி, நீ சரியான முட்டாள்டா, நம்மள்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருந்துச்சு, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, கரெக்டாக நிச்சயதார்த்தம் நடக்க போகிற நேரத்தில் என் தலையில் யாரோ கட்டையால் அடிச்சு என்ன வேற இடத்துல தூக்கி கொண்டு போட்டாங்க, அதனால தான் எனக்கு வரத்துக்கு ரொம்ப நேரமாகிருச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கலை இல்லை அப்படின்னு. அதுக்கு உமா சொல்கிறாங்க, நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த வீட்டில் டிரைவர் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தான்னு அவனுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி நிச்சயம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. மகேஷ் கேட்குறாரு, கண்டிப்பாக அந்த ரேவதி ஒத்துக்க மாட்டாளே, எப்படி அந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, ஏன்னா அவள் அந்த அளவுக்கு என்னை காதலிச்சாலே அப்படின்னு. அப்போ ரேவதி அப்போ உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதெல்லாம் சுலபமாக அவள் வெளியில் வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. அதே நேரத்தில் ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி நேராக வீட்டில் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. நம்ம எப்படியாவது மகேஷை போய் பார்க்கணும், அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக ரேவதியை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, ரேவதி, நீ நினச்ச மாதிரி மகேஷ் வந்துட்டு யாரோ தலையில் அடித்து அவனை வீட்டில்
கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ மகேஷ் வந்துட்டு வீட்டில் தான் இருக்காரு, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, இதை கேட்டு அப்போ ரேவதி சொல்றாங்க, அவருக்கு எந்த வித ஆபத்தும் இல்லையே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தான் அப்புறம் ரேவதி நிம்மதி ஆகுறாங்க. ரேவதி நேராக கார்த்திகிட்ட, சரி நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்க, கார்த்தியும் பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மகேஷை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கதவை தட்ட, அப்போ மகேஷும் உமாவும் கொஞ்சம் குழாவிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ மகேஷ் கேட்குறாரு, யாரோ கதவை தட்டுறாங்க பாரு அப்படின்னு. உமா சொல்கிறாங்க, யாராக இருக்கும், நம்ம வீட்டு பக்கம் தான் யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, நீ போயிட்டு பாரு அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போ பார்த்தா ரேவதி வந்து நிற்கிறாங்க. ரேவதி நின்னத்தோட டக்குன்னு உமா அழுகிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ ரேவதி நேராக உமா பார்த்து, இங்கே பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அவர் எங்கே அப்படின்னு உமா சொல்கிறாங்க, உன்னை நிச்சயம் பண்ண முடியல, உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதோட 2 தடவை அவர் இந்த உலகத்தை விட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் தான் இப்படியோ சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன், நீங்களே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க. அப்போ மகேஷ்க்கு லைட்டாக காதில் விழுகுது ரேவதி வர மாதிரி. உடனே மகேஷ் டக்குன்னு படுத்து கிடக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ ரேவதி இங்கேருந்து வந்துட்டு மகேஷை பார்த்துட்டு, மகேஷ் அப்படின்னு சொல்ல, மகேஷ் நேராக ரேவதியை பார்த்து, எதுக்கு ரேவதி இங்கே வந்த அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், ஏதோ சுச்சுவேஷன்லால அப்படி ஆணுச்சு, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஆணுச்சு, நீ எப்படி அந்த நேரத்தில் காணாமல் போன அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, யாருன்னு தெரியல, யாரோ வேணுக்குன்னு என் தலையில் கட்டையெல்லாம் அடிச்சு என்னை தூக்கி கொண்டு போய் வேறு இடத்துல போட்டுட்டாங்க, இல்லைன்னா நான் எல்லாரும் எப்படியோ வந்திருப்பேன், யாரோ திட்டம் போட்டு உன்னை திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், இப்போ ஒன்றும் கெட்டு போடலை, எனக்கும் டிரைவருக்கும் தானே நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, இது சும்மா ஒரு நாடக நிச்சயதார்த்தம் தான். இங்கே பாரு, கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும், இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது, நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். இங்கே பாரு, நீ எவ்வளோ நல்லவனே எனக்கு தெரியும், அதனால கண்டிப்பாக உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே பாருங்க நீ, எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட உமா கேட்குறாங்க, எப்படிமா நடக்கும், அதான் உனக்கும் அந்த டிரைவருக்கும் நிச்சயம் நடந்துருச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், ரேவதி எந்த அளவுக்கு மகேஷை விரும்புகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் வந்துட்டு நேராக ரேவதியோட கையை பிடிச்சி, ரேவதி எங்கே நீ விட்டுட்டு போயிடுவியோன்னு நினச்சேன், நல்ல வேலை நீ இன்னும் என்னை மறக்கலை இல்லை அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மகேஷ், நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கண்டிப்பாக உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாருங்க மகேஷ், எங்கள் அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். உமா நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாரு ரேவதி, கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கும் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா மகேஷ் வந்துட்டு ரேவதியும் கார்த்தியும் போனதோட நேராக உமாவை தூக்கி கொஞ்சிறாரு. நம்ம நினச்ச மாதிரி மறுபடியும் ரேவதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, எங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன், ஆனால் மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்ல, உமா சொல்கிறாங்க, அப்படி மயக்கி வச்சிருக்கா அவளை அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட தானே மயங்கிருக்கேன் அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, சரி சரி, இந்த விஷயத்தை பற்றி அவளுக்கு தெரியக்கூடாது, அப்புறம் பிரச்சனை ஆகிரும், அப்போ அவள் டிரைவரையே கல்யாணம் பண்ணிடுவா அப்படின்னு. மகேஷ் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.